இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சுருந்தேன். 2 டேஸ்க்கு முன்னாடி மறந்தது, இன்றைக்கி தான் முடித்தேன். பட் அன்னைக்கு கூட ஹஸ்பண்ட் தோசை தான் சாப்பிட்டு போனார், நான் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு. என்னதான் நம்ம செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றினாலும் இந்த மழை தண்ணியில் அந்த செடிங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இங்கே சாரல் மட்டும்தான் நம்ம பால்கனிக்கு வரும், டைரெக்டாக மழை துளி வந்து வராது. பட் அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் லிமிட்டடாக தான் பிளான்ஸ் வச்சுருக்கேன். பட் பர் டேக்கு ஒரு 10 டைம்ஸ் ஆகுது அதை பார்த்தா தான் எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். சும்மாவே போய் பார்த்துட்டே இருப்பேன். அப்பப்போ எனக்கு இருக்கிற ஒரே ரிலாக்ஸ் அந்த செடிங்க மட்டும்தான். மத்தியானம் லஞ்சுக்கு தேங்காய் பால் நெய் சாதம் தான் செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ கடகடன்னு வந்து செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கு சைட் டிஷ்க்கு கத்திரிக்காய் கொஸ்தும் ரைத்தாவும் தான் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நமக்கு இப்போ ஆஃப்டர்நூனில் ஃப்ரீ தான். இந்த டைமில் நான் ரெஸ்ட் எடுத்துக்கும் போது பாப்பா பால்கனியில் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க.